வெண்ணிற இரவுகள் பை பியோதர் தஸ்தாவஸ்கி. ஒரு கனவு காண்பவரின் தினசரி குறிப்புகளிலிருந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான கதை. அத்தியாயம் 1. முதல் நாள் இரவு. வாசகர்களே, இளமையில் மட்டுமே அனுபவிக்க முடிந்த அருமையான இரவு அன்று. இந்த ஒளி மிகுந்த நட்சத்திர இறைவனடியில் கேடு கெட்ட மனிதர்கள் கூட வசிப்பார்களா என்ற கேள்வி எழுகிறது. இளம் வாசகர்களே, அது ஒரு இளமையான கேள்வியும் கூட. கடவுள் உங்கள் இதயங்களில் இந்த கேள்வியை அடிக்கடி கேட்க வைப்பாராக. கேடு கெட்டவர்களை பற்றி பேசும்போது அன்று காலையில் இருந்த என் மனநிலை பற்றி சொல்ல வேண்டும். விடியலிலிருந்தே என் மனதில் ஒரு வினோதமான ஏக்கம் இருந்து கொண்டிருந்தது. திடீரென்று என்னை விட்டு எல்லோரும் விலகுவது போலவும் நான் தனிமையில் வாழ்கிறேன் என்றும் தோன்றியது. எல்லோரும் என்றால் யார் என்பதை கேட்க உங்களுக்கு உரிமை உண்டு. கடந்த 8 வருடங்களாக பீட்டர்ஸ்பர்க்கில் வாழ்ந்தும் தெரிந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள எவரும் இல்லை. ஆனால் எனக்கு அவர்களை தேவையா? எனக்கு பீட்டர்ஸ்பர்க்கு நன்றாக தெரியும். அதனால்தான் கோடை காலத்தில் அனைவரும் அவர்களுடைய கோடை வீடுகளுக்கு இடம் மாறிய போது என்னை விட்டு விலகுவது போல இருந்தது. தனியாக இருக்க எனக்கு அச்சமாக இருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் 3 நாட்களுக்கு அங்கும் இங்கும் மனசோர்வுடன் அலைந்தேன். நெவ்ஸ்கியில் நடந்தோ, தோட்டங்களுக்கு சென்றோ அல்லது ஏரிக்கரையோரம் சென்றாலும் எனக்கு தெரிந்த எவரும் தென்படவில்லை. அவர்களுக்கு என்னை தெரியாது, ஆனால் எனக்கு அவர்களை தெரியும். அவர்களை எனக்கு நெருக்கமாக தெரியும். அவர்கள் முகங்களை நான் படித்திருக்கிறேன். அவர்கள் சந்தோஷமாக இருந்தாலோ சோகமாக இருந்தாலோ நானும் அவ்வாறே இருப்பேன். ஃபாண்டேக்காவில் ஒரு வயதானவருடன் எனக்கு நட்பேற்பட்டது. அமைதியானவர். வலது கையை ஆட்டிக்கொண்டே தனக்குத்தானே பேசிக்கொண்டிருப்பார். இடது கையில் தங்க கைப்பிடி கொண்ட ஊன்றுகோலை வைத்திருப்பார். என்னை கவனித்து என் மேல் அக்கறையுடன் இருப்பார். அவர் அங்கு இருக்கும் வேளையில் நான் இல்லை என்றால் அவர் நிச்சயம் வருத்தப்படுவார். அதனால்தான் இருவரும் இன்முகத்துடன் ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்வோம். அன்றொரு முறை 2 நாட்களுக்கு சந்திக்காமல் 3வது நாள் சந்தித்த போது மரியாதையுடன் எங்கள் தொப்பியை தொட்டு பிறகு ஒருவரை ஒருவர் சுவாரஸ்யமாக பார்த்தவாறு சென்றோம். அங்கிருக்கும் வீடுகளையும் எனக்கு தெரியும். அங்கு நான் நடக்கும்போது அவைகள் என் முன்னால் ஓடிச் சென்று ஜன்னல்களிலிருந்து எட்டி பார்த்து, காலை வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? நான் நன்றாக இருக்கிறேன். மே மாதம் எனக்கு ஒரு புதிய மாடி கிடைக்கும். அல்லது எப்படி இருக்கிறீர்கள்? நாளை எனக்கு மறு வடிவமைப்பு நடக்கப் போகிறது. அல்லது நான் இந்நேரம் எரிந்திருப்பேன், பயந்து விட்டேன் என்றெல்லாம் சொல்வது போல இருக்கும். எனக்கு பிடித்த வீடுகளும் அங்கு உண்டு. சில நண்பர்கள் ஒருவர் இந்த கோடையில் கட்ட வடிவமைப்பாளரால் செப்பனிடப்படுவார். நான் தினமும் அங்கு சென்று அந்த வேளையில் எந்த தோல்வியும் இல்லாமல் இருப்பதை கண்டறிவேன். கடவுள் காப்பாராக. இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்த ஒரு சிறிய அழகான வீட்டுடன் நடந்த நிகழ்வை நான் மறக்க மாட்டேன். மிகவும் அழகான செங்கல் வீடு என்னை விருந்தோம்பலுடன் பார்க்கும். அதன் பக்கத்தில் இருக்கும் அழகான வீடுகளை தாண்டும் போது பெருமிதமாக இருக்கும். திடீரென்று ஒரு நாள் அந்த தெருவில் சென்ற போது என்னை மஞ்சள் நிறத்தில் சாயம் பூசப் போகிறார்கள் என்று என் நண்பன் சொல்வது போல இருந்தது. கயவர்கள், கொடூரமானவர்கள். எதையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. தூண்கள், சிற்ப வேலைப்பாடு நிறைந்த பிதுக்கங்கள் மற்றும் என்னுடைய நண்பனையும் ஒரு மஞ்சள் பறவை போல மாற்றியிருந்தார்கள். எனக்கு குமட்டலாக இருந்தது. இதில் நாள் வரை வான பேரரசு போல் மாறியிருந்த என் நண்பனை பார்க்க
செல்ல எனக்கு மனம் வரவில்லை. இப்பொழுது உங்களுக்கு புரியும் வாசகர்களே, எனக்கு பீட்டர்ஸ்பர்க்கை எந்த அளவு தெரியும் என்று. 3 நாட்களாக நான் கவலையில் இருந்தேன் என்று முன்னமே உங்களுக்கு சொன்னேன். அதன் காரணம் என்ன என்பதை இப்பொழுது கண்டுபிடித்து விட்டேன். தெருக்களில் சலனத்துடன் இருந்தேன். இதுவும் போய்விட்டது, அதுவும் போய்விட்டது. அந்த இன்னொன்று என்னது? வீட்டிலும் என் நிலையில் நான் இல்லை. 2 மாலைகள் எனக்கு என்ன சங்கடம் என்பதை அறிய மூளையை குழப்பிக் கொண்டிருந்தேன். இந்த சூழலில் என்னுடைய பச்சை வர்ண சுவர்களையும் உச்சத்தில் இருந்த சிலந்தி வலைகளையும் என் பணிப்பெண் மெட்ரோனா அவைகளை எடுக்காமல் இருந்ததையும் பார்த்து அங்கலாய்த்தேன். எல்லா மர ஜாமான்களையும் நாற்காலியும் பார்த்தேன். நாற்காலி இடம் மாறியிருக்கிறது என்று. ஏனென்றால் இடம் மாறினால் எனக்கு பிடிக்காது. ஜன்னலை பார்த்தேன், ஆனால் அங்கு ஒன்றுமில்லை. மெட்ரோனாவை கூப்பிட்டு சிலந்தி வலைகளை பற்றி சொல்லி அவள் சோம்பேறித்தனத்தை சுட்டிக்காட்டலாம் என்று நினைத்தேன். இன்று காலைதான் எனக்கு புரிந்தது. அடடா, எல்லோரும் என்னை விட்டுவிட்டு ஏன் தங்கள் கோடை வீடுகளுக்கு செல்கிறார்கள் என்று. என் அல்பமான சொற்களை மன்னிக்கவும். ஏனென்றால் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்த எல்லாமும் விடுமுறைக்காக சென்று கொண்டிருந்தன. ஒவ்வொரு ஆண்மகனும் தன் வேலையை முடித்துவிட்டு கடமையில் தவறாமல் தன் குடும்பத்துடன் கோடை வீட்டிற்கு சென்றான். ஒருவரை ஒருவர் கடந்து செல்லும்போது, நாம் இங்கு இந்த கணத்திற்குத்தான் இருக்கிறோம், விரைவில் கோடை வீட்டிற்கு சென்று விடுவோம் என்று சொல்வது போல இருந்தது. ஒரு அழகான பெண் தன் வீட்டு ஜன்னல் கதவை திறந்து தெருவில் செல்லும் பூக்காரனிடம் பூ வாங்கினால் அவை வீட்டை அலங்கரிப்பதற்கும் வாசனைக்கும் தான் என்றில்லை. அவர்கள் செல்லும் இடங்களுக்கு அந்த பூக்களை எடுத்து செல்லலாம் என்பதற்காகத்தான். யார் யார் எந்தவிதமான வீட்டில் வசிப்பார்கள் என்பதையும் என்னால் யூகிக்க முடிந்தது. கெமென்ஸ்கி, ஆப்டகார்ஸ்கி தீவு மற்றும் பீட்டர்ஸ்ஹாப் செல்பவர்கள் மிகவும் பாங்குடன் தங்கள் கோடை உடையில் விலையுயர்ந்த வண்டிகளில் சென்றார்கள். பர்கோலோவோ மற்றும் இன்னும் சிறிது தள்ளி இருக்கும் இடங்களுக்கு செல்பவர்கள் மரியாதைக்குரியவர்களாக இருந்தனர். ரேஸ்டோஸ்கி தீவிற்கு செல்பவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். வண்டிகளில் தங்கள் மரஜாமான்கள், சமையல் பாத்திரங்கள் யாவையும் ஏற்றி குதிரை வண்டியின் வாரை பிடித்து கொண்டு சென்று செல்பவர்கள் அல்லது படகில் சாமான்களை ஏற்றி நேவா ஃபாண்டேக்கா, இந்த கருப்பு நதி அல்லது தீவுகளுக்கு செல்பவர்கள் யாவரும் என் கண்முன் பல மடங்காக தெரிந்தனர். எல்லோரும் கோடை வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். பீட்டர்ஸ்பர்க் ஒரு காடாக மாறிவிடும் போல இருந்தது. நான் போவதற்கு இடமில்லாததால் வெட்கமுற்றேன். யாருடனாவது போகலாம் என்று கூட நினைத்தேன். ஆனால் எவரும் என்னை அழைக்கவில்லை. என்னை மறந்துவிட்டார்கள். ஒரு அந்நியனாகிவிட்டேன். நீண்ட நடைப்பயணம் செய்தேன். என்னையே மறந்தேன். நகரின் நுழைவாயிலுக்கு வந்தேன். மனம் லேசானது. வயல்களிலும் புல்வெளியிலும் நடந்தேன். என் ஆன்மாவிலிருந்து ஏதோ பாரம் இறங்கியது போல் இருந்தது. வழிப்போக்கர்கள் என்னை அன்புடன் வரவேற்றார்கள். எல்லோரும் சுருட்டு புகைத்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுதையும் விட இப்பொழுது நான் சந்தோஷமாக இருந்தேன். திடீரென்று நான் இடாலி நகரத்தில் இருப்பது போன்ற எண்ணம் வந்தது. இயற்கையின் தாக்கம் 4 சுவர்களுக்குள் இருக்கும் என்னை போன்ற நகரவாசிக்கு மிகவும் வலுவாக இருந்தது. பீட்டர்ஸ்பர்க்கை சுற்றி இருக்கும் இயற்கை சுகமானது. வசந்த காலத்தில் சொர்க்கமே கீழே இறங்கி வந்தது போல் இருக்கும். இலைகள், பூக்கள் இவை ஒரு இளம் பெண்ணை போல இருக்கும். அந்த பலவீனமான பெண்ணை அனுதாபத்துடன் பார்ப்போர் திடீரென்று அவள் மெருகேறி பொலிவுடன் அழகாக மாறினால் அவளை என்ன சக்தி இப்படி உருமாற்றியது என்று கேட்கலாம். அந்த கன்னங்கள் சிவப்பேறியது எப்படி? உணர்ச்சிகள் எங்கிருந்து வந்தன? மார்பகங்கள் எதனால் துடிக்கின்றன? அந்த பெண்ணின் முகத்தில் இவ்வளவு தேஜஸ், சிரிப்பை யார் கொண்டு வந்தது? சுற்றி பார்த்து யாரையோ தேடி ஒரு யூகம். ஆனால் அந்த நேரம் மறைகிறது.
அடுத்த நாள் அதே போல் தெரிகிறது. காதலிப்பதற்கு முன்னே இவ்வளவு விரைவாக அந்த அழகு மறைந்துவிட்டதே என்றெண்ணி வருத்தம் வைக்கிறது. இருந்தும் என் இரவு காலை விட நன்றாக இருந்தது. நடந்தது இதுதான். நான் வீடு திரும்பும்போது 10 மணி ஆகிவிட்டது. என் வழி ஏரிக்கரையோரம் இருந்து அந்த நேரத்தில் எவரும் கண்ணில் படமாட்டார்கள். நான் பாடிக்கொண்டே சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தேன். நண்பர்கள் இல்லாத நான் எப்பொழுதும் இப்படித்தான் பாடிக்கொண்டிருப்பேன். திடீரென்று ஒரு எதிர்பாராத நிகழ்வு நடந்தது. ஏரிக்கரையின் வேலியை ஒட்டி ஒரு இளம்பெண் இருந்தாள். தன் முழங்கையை வேலி மேல் வைத்து ஏரியில் ஓடும் தண்ணீரை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு கருப்பு அங்கியும் மஞ்சள் நிற தொப்பியும் அணிந்திருந்தாள். அவள் ஒரு பெண். நிச்சயமாக கருத்தவளாக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். என் காலடி ஓசையை அவள் கேட்கவில்லை. அடங்கிய மூச்சுடனும் படபடத்த இதயத்துடனும் நான் அவளை கடந்தபோது அவள் அதை அறியவில்லை. விசித்திரமானது. அவள் தன் எண்ணங்களில் மூழ்கியிருப்பதாக தெரிகிறது என்று எண்ணினேன். பிறகு அதிர்ச்சியுற்று நின்றேன். ஒரு விம்மல் கேட்டது. ஆமாம், உண்மையாக அந்த பெண் அழுது கொண்டிருந்தாள். விம்மல் கேட்டுக்கொண்டே இருந்தது. கடவுளே, என் இதயம் வெடித்தது. பெண்களிடம் நான் மிகவும் கோழையாக நடந்து கொள்பவன். இருந்தும் இந்த கணம் நான் திரும்பி அவளை மேடம் என்று அழைத்திருப்பேன். ஏனென்றால் இந்த வார்த்தை எல்லா ருஷ்ய புதினங்களிலும் சொல்பவேதான். ஒரு பிம்பம் என்னை திருத்தியது. தகுந்த வார்த்தையை நான் தேடிக்கொண்டிருந்த போது அவள் திரும்பி அதிர்ச்சியடைந்து கண்களை கீழே தாழ்த்தி ஏரிக்கரையோரம் நடந்து சென்றாள். நான் உடனே அவளை தொடர்ந்தேன். அதை யூகித்த அவள் தெருவை கடந்து மறுபக்கம் நடக்க ஆரம்பித்தாள். நான் தெருவை கடக்க முற்படவில்லை. ஒரு பிடிப்பட்ட பறவை போல என் இதயம் படபடத்தது. இத்தருணத்தில் ஒரு உதவி கிடைத்தது. அதே பாதையில் அந்த பெண்ணிற்கு சிறிது தொலைவில் ஒரு நல்ல உடையணிந்த மதிப்பிற்குரிய ஆண் தள்ளாடிக்கொண்டு சுவர் மேல் சாய்ந்தான். அந்த பெண் அம்பு போல் பாய்ந்தாள். எந்த பெண்ணும் ஒரு அந்நியனுடன் அந்த இரவு வேளையில் தன்னுடன் சேர்ந்து வருவதை விரும்ப மாட்டாள். திடீரென்று ஒன்றும் சொல்லாமல் அந்த ஆண்மகன் அவளை தொடர்ந்தான். அவள் காற்றை போல் வேகமாகச் சென்றாள். அவனும் அவளை முன்னேறி கொண்டிருந்தான். அவள் கீறிச்சிட்டாள். நான் புண்ணியம்தான் செய்திருக்க வேண்டும். அந்த நேரம் என்னுடைய தடி இருந்ததற்கு. ஒரு வினாடியில் நான் அந்த பக்கத்தில் இருந்தேன். அவன் எதுவும் சொல்ல முடியாமல் நிலைமையை புரிந்து கொண்டான். அவன் திட்டியது வெகு தொலைவில் சென்ற பிறகும் கேட்டது. உன் கையை கொடு என்றேன் அந்த பெண்ணிடம். அவன் இனி நம்மை தொந்தரவு செய்ய மாட்டான். அவள் நடுங்கிக் கொண்டே கையை கொடுத்தாள். என்ன ஒரு கேடுகட்ட மனிதன்! நான் நன்றி கூறினேன். அவளை ஓரக்கண்ணால் பார்த்தேன். நான் நினைத்தது போல் அவள் அழகாகவும் கருமையாகவும் இருந்தாள். அவள் கருமையான விழிகளில் கண்ணீர் தேங்கி நின்றது. ஆனால் இதழ்களில் ஒரு புன்சிரிப்பு இருந்தது. அவள் என்னை பார்த்து வெட்கி தலை குனிந்தாள். பார்த்தாயா, என்னை நீ விளக்கினாய். நான் இருந்திருந்தால் இது போல் நடந்திருக்காது. ஆனால் உங்களை எனக்கு தெரியாது. நீங்களும் அவனைப் போல். ஏன், இப்பொழுது உனக்கு என்னை தெரியுமா? சிறிதளவு. நீங்கள் ஏன் நடுங்குகிறீர்கள்? சரியாகச் சொன்னாய். அந்த பெண் புத்திசாலி என்று தோன்றியது. அழகும் அறிவும் சேர்ந்துதான் வரும். ஆம், முதல் பார்வையிலேயே எப்படிப்பட்டவனுடன் நீ இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டாய். நான் பெண்ணிடம் சிறிது வெட்கப்படுபவன். நீ நடுங்கியது போல் நானும் நடுங்கிவிட்டேன். கனவு காண்பது போல இருக்கிறது. தூக்கத்தில் கூட ஒரு பெண்ணிடம் பேசுவதற்கு கூச்சப்படுபவன். என்னது, உண்மையாகவா? ஆமாம். என் கை நடுங்குவதற்கு காரணம் உன் கையை பிடித்திருப்பதனால்தான். பெண்களுக்கு நான் அந்நியன். நான் தனியாக இருக்கிறேன். அவர்களுடன் எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது கூட நான் ஏதாவது தப்பாக பேசிவிட்டேனா என்று தெரியாது. உண்மையாக சொல், நான் ஒன்றும் தப்பாக பேசவில்லையே. இல்லை இல்லை, கண்டிப்பாக இல்லை.
உண்மையை சொல்ல வேண்டுமானால் பெண்களுக்கு ஆண்களிடம் இருக்கும் இந்த கூச்சம் ரொம்ப பிடிக்கும். என் வீடு வரை நான் உங்களை விரட்ட மாட்டேன். நீ என் கூச்சத்தை விரட்டிவிட்டாய். பின் என் சந்தர்ப்பங்கள் எல்லாம் சென்றுவிடும் என்றேன் சந்தோஷமாக. சந்தர்ப்பமா? என்ன சந்தர்ப்பம்? அது சரியில்லை, மன்னிக்க வேண்டும், தவறாக சொல்லிவிட்டேன். ஆனால் ஆசை இருக்காது என்று சொல்ல முடியுமா? ஒருவரை பிடித்திருப்பதற்காக? ஆமாம், தயவு செய்து கருணையுடன் இருக்கவும், என்னை பற்றி நினைக்கவும். 26 வயதாகியும் நான் இன்னும் எவரையும் சந்தித்ததில்லை. நான் எப்படி சரியாக பேச முடியும்? எல்லாம் மனம் திறந்து பேசினால்தான் எனக்கு புரியும். என் இதயம் பேசும்போது எப்படி பேசாமல் இருப்பது? சரி விடு, என்னை நம்பு. ஒரு பெண் கூட இல்லை, இல்லவே இல்லை. ஒருவரை நான் சந்திப்பேன் என்று கனவுதான் காண்பேன். எத்தனை முறை அப்படி காதலில் இருந்திருக்கிறேன் என்று தெரியுமா? எப்படி? யாருடன்? யாருடனும் இல்லை. எனக்கு ஏற்றவளுடன், தூக்கத்தில் பார்ப்பவளுடன் கனவில் காதலித்திருக்கிறேன். உனக்கு தெரியாது. 2-3 பெண்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் விலை மாதர்கள். தெருவில் ஒரு மதிப்பிற்குரிய பெண்மணியுடன் பேச நினைத்திருக்கிறேன். அவள் தனியாக இருக்கும்போது அவளிடம் நான் அழிந்து கொண்டிருக்கிறேன். என்னை விட்டு போக வேண்டாம், வேறொரு பெண்ணை பார்க்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்ல நினைத்திருக்கிறேன். என்னை வெறுக்க வேண்டாம், என்னை நம்ப வேண்டும், என் பேச்சை கேட்க சில முறை சிரிக்க வேண்டும், நான் மறுபடியும் சந்திக்கவில்லை என்றாலும் என்றெல்லாம். ஆனால் நீ சிரிக்கிறாய், அதனால்தான் சொல்கிறேன். கவலைப்படாதீர்கள். நீங்களே உங்கள் எதிரியாக இருப்பதை பார்த்துதான் நான் சிரிக்கிறேன். முயற்சி செய்திருந்தால் நீங்கள் முன்னேறி இருக்கலாம். எந்த கருணை உள்ள பெண்ணும் நீங்கள் சொல்லும் 1-2 வார்த்தைகளுக்கு சிரிக்காமல் இருக்க மாட்டாள். நான் என்ன சொல்கிறேன்? உங்களை ஒரு பைத்தியக்காரன் என்று அவள் நினைக்கலாம். எனக்கு மற்றவர்களை பற்றி தெரியும். ஓ, மிக்க நன்றி. என்னை என்ன செய்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியாது என்றேன். சந்தோஷம் சந்தோஷம். ஆனால் சொல்லுங்கள், எப்படி முடிவு செய்தீர்கள்? நான் அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய நட்பு மிக்க அந்த விலைமாது போல் இல்லாமல் எதனால் என்னிடம் வந்தீர்கள்? எதனாலா? நீ தனியாக இருந்தாய். அவன் சரியான போக்கிரி. இரவு நேரம் எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. அதில்லை, நான் சொல்வது அதற்கு முன் மறுபக்கத்தில் நீங்கள் என்னிடம் வருவதாக இருந்தீர்கள். மறுபக்கமா? எப்படி பதில் சொல்வதென்று தெரியவில்லை. பயமாக இருக்கிறது. நான் இன்று சந்தோஷமாக இருக்கிறேன் என்று தெரியுமா? பாடிக்கொண்டே நடந்தேன், நகரத்தை விட்டு சென்றேன். இவ்விதமான சந்தோஷமான தருணங்களை நான் அனுபவித்ததே இல்லை. நீ ஒருவேளை என் கற்பனையாக இருக்கலாம். நீ அழுகிறாய் என்று நினைத்தேன். ஆனால் தாங்க முடியவில்லை. என் இதயம் வலித்தது. கடவுளே, ஒரு சகோதர பாசம் வைத்தால் ஒன்றும் தவறில்லையே. மன்னிக்கவும், பாசம் என்று சொன்னேன். தன்னிச்சையற்ற முடிவால் நீ கோபப்படவில்லையே. நிறுத்துங்கள், அதை பற்றி பேச வேண்டாம் என்றால் என் கையை பற்றியபடியே. என்னுடைய தவறுதான். ஆனால் நான் உங்களை சந்தித்ததில் தவறு செய்யவில்லை. இதோ என் வீடு வந்துவிட்டது. இங்கிருந்து 2 அடிகள்தான். பிரியா விடை. நன்றி. வந்து நாம் மறுபடியும் சந்திக்க மாட்டோமா? இது முடியவில்லையே. இங்கே பாருங்கள் என்றால் சிரித்து கொண்டே. முதலில் நீங்கள் 2 வார்த்தை தான் கேட்டீர்கள். இப்பொழுது நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சந்திப்பு ஏற்படலாம். நான் நாளை இங்கு வருகிறேன். மன்னிக்கவும், நான் மறுபடியும் உரிமை கோருகிறேன் என்றேன். ஆமாம், உங்களுக்கு பொறுமை இல்லை. நீங்கள் வற்புறுத்துகிறீர்கள். இதோ பார், கேள் என்று நான் குறுக்கிட்டேன். வேறு ஒன்று சொல்வதற்கு மன்னிக்கவும். என்னால் இங்கே நாளை வராமல் இருக்க முடியாது. நான் ஒரு கனவு காண்பவன். நிஜ வாழ்க்கையில் வெகு சிலதே நடக்கும். நான் கனவிலேயே வாழ முடியாது. இந்த வருடம், இந்த வாரம், இன்று இரவு முழுவதும் நான் உன்னை பற்றியே கனவு காண்பேன். நாளை இங்கே வருவேன். இன்றைய ஞாபகம் வைத்துக்கொள். பீட்டர்ஸ்பர்க்கில் ஒரு சில இடங்களே உள்ளன என் மனதில். உன்னை போல நானும் நினைவுகளுடன் அழுதிருக்கிறேன்.
நீயும் ஒருவேளை எதையோ நினைத்து அழுதிருக்கலாம். மன்னித்துவிடு. ஒருவேளை நீ இந்த இடத்தில் சந்தோஷமாக கூட இருந்திருக்கலாம். நல்லது என்றாள் அவள். நானும் நாளை இங்கே 10 மணிக்கு வருகிறேன். உன்னை மறக்க முடியாது. நானும் இருந்ததாகவே வேண்டும். நாம் ஒருமையிலே பேசுவோம். உனக்காக இல்லை, எனக்காக. நேற்றைப் போலவே நாளையும் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம். என்னை பற்றி தவறாக எண்ணாதே. நான் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும். நாளை வருவேன். ரகசியமா? இப்பொழுதே சொல். நீ சொல்வதையெல்லாம் நான் கேட்பதற்கு தயார். நான் மரியாதையாக இருப்பேன். உன்னை தெரிந்ததனால்தான் நாளை வர சொல்கிறேன் என்றாள் அவள் சிரித்துக்கொண்டே. உன்னை நன்றாக தெரியும். ஆனால் ஒரு நிபந்தனை. நான் நேரடியாக பேசுகிறேன். நீ நல்லவனாக இரு. நீ என்னை காதலிக்க கூடாது. அது சாத்தியமற்றது. நட்புக்கு நான் தயார். இதோ என் கைகள். ஆனால் நீ என்னை காதலிக்க கூடாது. கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். சத்தியம் என்றேன் நான். அவள் கைகளை பற்றி கொண்டு, சத்தியம் செய்யாதே. வெடிமருந்து போல் நீ வெடிக்க தயாராயிருக்கிறாய். என்னை தவறாக நினைக்காதே. உன்னை என் ஆலோசகராக நினைக்கிறேன். நாம் இருவரும் 20 வருடங்கள் நண்பர்களாக இருந்தது போல் இருக்கிறது. என்னை ஏமாற்ற மாட்டாயே? நீயே பார்ப்பாய். ஒரே ஒரு விஷயம்தான். எப்படி 24 மணி நேரம் உன்னை விட்டு பிரிந்திருக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை. நன்றாக உறங்கவும். நல் இரவு. உன்னை நான் நம்புகிறேன் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். நீ சரியாக சொன்னாய், சகோதர பாசம் என்று. அதனால்தான் நான் உன்னிடம் எல்லாவற்றையும் சொல்ல விரும்புகிறேன். கடவுளே, நம்பிக்கை. ஆனால் அந்த விஷயம் என்ன? நாளை வரை காத்திரு. ரகசியமாக வைத்திரு. அதுதான் நல்லது. ஒரு காதல் உணர்வை தூண்டும். நாளை சொல்லலாம், அல்லது மறுநாள் கூட சொல்லலாம். நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நானும் என்னை பற்றி நாளை சொல்கிறேன். ஆனால் என்ன நடந்தது? ஏதோ அதிசயம் நடந்தது போல் இருக்கிறது. கடவுளே, நான் எங்கே இருக்கிறேன்? இப்பொழுது சொல். மற்ற பெண்களைப் போல் என்னை அப்பொழுதே விரட்டாமல் இருந்தது நல்லதுதானே? 2 நிமிடத்தில் என்னை சந்தோஷப்படுத்திவிட்டாய். ஒருவேளை என் சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு விடை அளித்து விட்டாயோ என்னவோ. எப்படியும் நாளை சொல்கிறேன் எல்லாவற்றையும். நல்லது, நான் சம்மதிக்கிறேன் உனக்கு. சம்மதம். நாளை வரை நல் இரவு. நாளை வரை நாங்கள் பிரிந்தோம். இரவு முழுவதும் நான் நடந்தேன். வீட்டிற்கு செல்ல மனம் வரவில்லை. நான் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறேன். நாளை